வாக்கு வங்கி அரசியல் நடத்தும் காங்கிரஸ் அதற்காக ஏழைகள் குழந்தைகள் வாழ்க்கையில் விளையாடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். வாக்கு வங்கிக்காக பொய்யான உறுதிமொழிகளை வழங்குவதாகவும் இதில் அந்த கட்சியே முன்னோடி என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் தனது நிகழ்ச்சிகளில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொள்ளாதது குறித்து பரவிய செய்தி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில்: கனிமொழி வெளிநாட்டில் இருந்ததால் பங்கேற்கவில்லை என்றும் அடுத்த முறை தனது நிகழ்ச்சிகளில் கனிமொழி இருப்பார் என்றும் விளக்கம். சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளும் திமுகவினர் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் ராஜபாளையத்தில் நடைபெற்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிய கஸ்தூரி தாக்கல் செய்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதால் அவரை கைது செய்ய போலீசார் தீவிரம். வீட்டை பூட்டிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்ட கஸ்தூரியை தேடி வருகின்றனர். கஸ்தூரியை பிடிக்க போலீசார் ஏற்கனவே 2 தனிப்படைகள் அமைத்திருந்தனர். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பை அதிகரிப்பதை காட்டிலும் மருத்துவமனை பாதுகாப்பு படை என்ற அமைப்பை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனை என்றாலே அங்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான கருத்து பரப்பப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சாடியிருக்கிறார். மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவதாகவும் அதையும் கடந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசுகிறார்கள் என்றும் விமர்சித்திருக்கிறார். களை கட்டும் திருவண்ணாமலை தீபத் திருவிழா பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள். சென்னையிலிருந்து இன்று 250 பேருந்துகளும் நாளை 350 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. பிற பகுதிகளிலிருந்து இன்று 150 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 4வது நாளாக மழை. இரவு நேரத்திலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கம், எழும்பூர், ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, தீநகர், பட்டினப்பாக்கம், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். கட்சி விதிகளுக்கு கட்டுப்படாமல் தன்னை சர்வாதிகாரியாக நினைப்பவர்கள் வெளியேறலாம். சர்வாதிகாரம் என்பது உலகம் முழுவதும் இருக்கும் செயல் என்றும் நேருவும் காமராஜரும் அன்பான சர்வாதிகாரர்களாக இருந்தார்கள் என்றும் சீமான் கருத்து. உலகம் முழுவதும் சர்வாதிகாரிகள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள் என்றும் விளக்கமளித்திருக்கிறார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.